ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்குரிய வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் எளிமையாக கிடைக்கக்கூடிய முருங்கை இலையில் ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. ஆனால் அந்த முருங்கை இலை ஜூஸை தினமும் குடிக்கிறதுனால நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும், அனைவரும் குடிக்கலாமா, யார் குடிக்கணும், யார் குடிக்கக்கூடாது, எவ்வளோ அளவு குடிக்கணும், இது குடிக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்றத டீட்டெயில் இன்ஃபர்மேஷனாக இன்றைக்குரிய வீடியோவில் கொடுத்துருக்கேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கடைசி வரைக்கும் பாருங்கள். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் அப்படிங்கிறது வரும். இனிமேலேருந்து சினிமா நியூஸ் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த முருங்கை இலை ஜூஸை தினமும் எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய முதல் நன்மை அப்படிங்கிறது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முருங்கை இலையில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்குது. இது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து ஸ்கின் ரிலேட்டடான பிரச்சனை, சைனஸ் ப்ராப்ளம் இல்லைன்னு வேறு ஏதாவது நோய்வாய் தொற்றுக்கள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நம்ம உடம்பை பாதுகாக்கும். ரெண்டாவது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இரும்புச்சத்து அப்படிங்கிறது தான். முருங்கைக்கீரையில் இயற்கையாகவே இரும்புச்சத்து அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிறதுனால கர்ப்ப காலகட்டத்துலேயும் சரி, இல்லை நார்மலாக நீங்கள் அனிமிக்கா ரொம்ப ரத்த சோகையினால் பாதிக்கப்படுறீங்கன்னா உங்களுக்கான ஒரு மகா மருந்து இந்த முருங்கைக்கீரை தான். ஆண்களுடைய ஆணுறுப்பு ரிலேட்டடாக ஆண்மைத்தன்மை ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பிரச்சனையும் சரி, பெண்ணுடைய பெண்ணுறுப்பு ரிலேட்டடாக பெண்மைத்தன்மை ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பிரச்சனையும் சரி, இயற்கையாகவே சரி செய்யக்கூடியது தான் இந்த முருங்கை இலை அப்படிங்கிறது. குறிப்பாக இதில் இரும்புச்சத்து அதிகமாக இருக்குது. இது எல்லாத்த விட பாக்யராஜ் சார் அவங்களுடைய படத்தில் அடிக்கடி சொல்லுவாங்க இல்லையா, இந்த முருங்கைக்காய் அப்படின்றத பற்றி. இது உண்மையிலேயே குழந்தை இல்லாதவங்களுக்கு அவ்வளோ ஒரு மகா மருந்து. டெய்லி நீங்கள் எடுத்துக்கலாம். மூணாவதாக இருக்கக்கூடியது எலும்போடைய ஆரோக்கியம்தான். இதில் கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனாலையும் அண்ட் பிற தாதுக்கள் இருக்கிறதுனாலையும் எலும்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவி பண்ணக்கூடியது. பிற்காலகட்டத்தில் அதாவது வயது முதிர்விடப்போ உங்களுக்கு கை கால் மூட்டுகளில் வலி வராமல் இருக்கிறதுக்கு இந்த முருங்கைக்கீரையை டெய்லி நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப அவசியம். நாலாவது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்ணுடைய ஆரோக்கியம். இதில் விட்டமின் ஏ இருக்கிறதுனால கண்களில் இயல்பான செயல்பாட்டை அதிகரிக்கிறதுக்கு உதவி பண்ணும். நிறைய பேருக்கு தூர பார்வை, கிட்ட பார்வை, இதில் எல்லாத்துலேயும் நிறைய விஷன் ப்ராப்ளம் அப்படிங்கிறது இருக்கும். இது எல்லாத்தையும் சரி செய்கிறதுக்கு முருங்கைக்கீரை ஜூஸ் அப்படிங்கிறது ஒரு விதத்தில் யூஸாக இருக்கும். கட்டாயம் எடுத்துக்கோங்க. அஞ்சாவது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செரிமானம் அப்படிங்கிறது தான். இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது, அதாவது ஃபைபர் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு நார்மலாக ஏற்படக்கூடிய மலச்சிக்கல் ப்ராப்ளம், இல்லை எனக்கு மோஷனே ஒழுங்காக வராது, ரொம்ப டைட்டாக தான் போகும், எனக்கு பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்குது, இந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் இருக்கிறதையும் சரி செய்யக்கூடிய சக்தி அப்படிங்கிறது முருங்கைக்கீரைக்கு இருக்குது. மலச்சிக்கல் ப்ராப்ளத்தை ஃபுல்லாக க்யூர் பண்ணக்கூடியது. டெய்லி நீங்கள் எடுத்துக்கோங்க, செரிமானம் சரியாக இருக்கும். ஆறாவது பார்த்திங்கன்னா சரும ஆரோக்கியம். உங்களுடைய ஸ்கின்னை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு, அதாவது ஏதாவது அலர்ஜி, தேமல், அதே மாதிரி ஏதாவது ஆக்னிஸ் வருது, ரெட் கலரில் டாட் வருது, இது எல்லாத்தையுமே சரி செய்கிறதுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால இது உங்களுடைய தோலுடைய எனாமலை பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏழாவது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதயத்துடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது தான். சமநிலையான உணவு, ஆரோக்கியமான வாழ்க்கை முறை, இதை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அது கூட இந்த முருங்கைக்கீரையே எடுத்துக்கிட்டே வாங்க. உங்களுடைய இதயம் ஹார்ட் அட்டாக் ரிலேட்டடாக வாய்வு பிரச்சனை தங்குறது, இது மாதிரி எந்த பிரச்சனையுமே வரவே வராது. எட்டாவதுன்னு பார்த்தீங்கன்னா உடல் சோர்வை நீக்கக்கூடியது தான் இந்த முருங்கை இலை அப்படிங்கிறது. சத்துக்கள் நிறைஞ்ச உணவாக இருக்கக்கூடியது தான் நம்மளுக்கு முருங்கை இலை அப்படிங்கிறது. இது உடலுக்கு நல்ல ஆக்டிவ்னஸ், அதாவது புத்துணர்ச்சியை கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்பதாவது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உடல் எடையை கட்டுப்பாட்டோடு வச்சுக்கிறது. குறைஞ்ச அளவு கேலரி கொண்ட சத்தான பானமாக இந்த முருங்கைக்கீரை பானம் அப்படிங்கிறது இருக்குது. அதனால் நீங்கள் இதை எடுக்கிறதுனால சத்தான உணவுகள் உங்கள் உடம்புக்கு போகிறதோட உடல் எடை சரியாக மெயின்டைன் ஆகிறதுக்கும், உடல் எடை அதிகமாக இருக்கிறீங்க அப்படின்னா அது குறைச்சி உங்களுடைய உடல் எடையை கரெக்டாக மெயின்டைன் ஆகிறதுக்கும் அண்ட் இது கூடவே உடற்பயிற்சி செய்கிறப்ப அதிகப்படியான வெயிட் லாஸ் ஆகிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பத்தாவதுன்னு பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்து நிறைஞ்ச பானம் அப்படிங்கிறது தான் இந்த முருங்கை இலை பானம் அப்படிங்கிறது. ஓகே, இப்படிப்பட்ட இந்த முருங்கைக்கீரை ஜூஸை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி முருங்கை இலையை 1 டம்ளர் தண்ணீர் ஊற்றி சிறிதளவு எலுமிச்சை சாறு கூட நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா சேர்த்துக்கோங்க. தேவைன்னா சின்ன இஞ்சி அளவு சேர்த்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அதை கிரைண்ட் பண்ணிவிட்டு வடிகட்டி நீங்கள் எடுத்துக்கலாம். இது நான் சொன்ன அளவுக்கு தான் எடுக்கணும், அதிகமாகவும் எடுக்க வேண்டாம். விருப்பம் இருந்துச்சுன்னா இஞ்சி, எலுமிச்சை பழம் இது எடுத்துக்கோங்க. இல்லை எனக்கு இந்த மாதிரி பச்சையாக எடுக்கிறதுக்குனா எனக்கு பிடிக்காது, நான் வேறு விதமாக எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா நீங்கள் எப்போவுமே பொரியலாக நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை இதை சூப் வச்சு அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை நாங்கள் சாம்பாராக செய்கிறேன், சாம்பார் செஞ்சு சாப்பிட்றேன் அப்படின்னா அந்த மாதிரியும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை இட்லி பொடி மாதிரி நீங்கள் பொடியாக அரைச்சி நீங்கள் தோசை சாப்பிட்றப்ப, இட்லி சாப்பிட்றப்ப இது கூட பொடியாக நீங்கள் அது கூட தொட்டு சாப்பிட்லாம். இந்த மாதிரி இது எல்லாமே எடுத்துக்கோங்க. குறிப்பாக யாரெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கர்ப்பிணிகள் அப்படிங்கிறவங்க தான். ஏன்னா உங்களுடைய கர்ப்ப காலகட்டத்தில் பிபி, சுகர் இந்த மாதிரி ஏதாவது இருக்குது, அது கூட இது எடுக்கிறப்ப நீங்கள்
கட்டாயம் டாக்டரை கன்சல்ட் பண்ணி தான் எடுக்கணும். இதுதான் முருங்கை இலை ஜூஸ் எடுக்கிறதுனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் அப்படிங்கிறது. நீங்கள் முருங்கை இலை ஜூஸாக தான் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. பொரியலா, சாம்பாரா, இல்லை சூப்பா, இந்த மாதிரி என்ன மாதிரியான கண்டென்ட்லேயும் உங்களுக்கு பிடிச்ச விதத்தில் டெய்லி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அட்லீஸ்ட் வாரத்தில் 4லேருந்து 5 டைம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹெல்த் டிப்பில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.